Hello viewers, very good afternoon to all. Now we are discussing about the topic principle of conservation of linear momentum. Last class la moment of force and that is a rotating effect of force பார்த்தோம். அதல moment of force பார்த்தோம், moment of couple பார்த்தோம், and then impulsive force, impulse, then unit of force லாம் பார்த்தோம். அது எல்லாமே 2 mark questions. இப்போ இது வந்து it's very important 5 mark question. It is the principle of conservation of linear momentum. What is that? In the absence of external force, sum of momentum before collision is equal to sum of momentum after collision. அதாவது external force act ஆகாத பொழுது ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகுனா அதனுடைய மொமெண்டம் பிஃபோர், அதாவது மோதலுக்கு முன் அதனுடைய மொமெண்டம், தட் இஸ் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பிஃபோர் கொலிஷன். மோதலுக்கு முன் அதனுடைய உந்தத்தின் கூடுதல் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா மோதலுக்கு பின் அதனுடைய உந்தத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் பிஃபோர், சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் ஆஃப்டர் கொலிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இஸ் கன்சிடர் டு பி a two objects, object A and B. Object A is bigger one and then B is a smaller one. Object A having a mass m1 and then B having a mass m2. Object A moving along a velocity in u1 and then object B moves the velocity u2 along the straight line. ரெண்டு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் m1 அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் m2. இதோட வெலாசிட்டி ஆரம்ப திசை வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி u1, இதனுடைய ஆரம்ப திசை வேகம் u2. ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. இட்ஸ் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒரே சீரான வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ரெண்டு பேர் போயிட்டுருக்குறாங்க, ரெண்டு பேருமே 5 மீட்டர் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க, ஆப்ஜெக்டில் எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும், இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஏற்கனவே 5 நியூட்டன் ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ இதனுடைய இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது இதனுடைய ஸ்பீடை இதை விட இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரெண்டுமே 5 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது இதை நாம் என்ன சொல்கிறேன், 10 மீட்டர் ஸ்பீடுன்னு நாம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் வேகமாக போய் இதில் போய் இம்பேக்ட் ஆகும். ஸோ த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அண்ட் இம்பேக்ட் வித் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நடக்கும் பாருங்கள், இம்பேக்ட் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ இம்பேக்ட் ஆகும்போது இட் இஸ் த பிஃபோர் கொலிஷன். தென் இது வந்து டியூரிங் த கொலிஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு டியூரிங் த கொலிஷன். இந்த ஆப்ஜெக்ட் இது ரெண்டும் இம்பேக்ட் ஆகும்போது, மோதி கொள்ளும்போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், தட் இஸ் FA. ஏ ஆப்ஜெக்ட் எஃப்ன்ற ஃபோர்ஸ், FAன்ற ஃபோர்ஸை அந்த B ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கும். இது பாசிட்டிவ் டைரக்ஷன். இது எப்பயுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் தான். அதே சேம் அந்த B ஆப்ஜெக்ட் A ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு FBன்ற ஃபோர்ஸை கொடுக்கும். இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில். இப்போ இந்த இம்பேக்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போயிடும், இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போயிடும். அதே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகும். அது மூவ் ஆன பிறகு அப்போ இதனுடைய வெலாசிட்டி இம்பேக்ட் ஆஃப்டர் த கொலிஷன் what is that, the object moves in a velocity v1 and v2. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும், அதுலேருந்து நாம் இதை எடுத்து நம்ம இந்த கொஷினை பார்க்க போகிறோம். மாஸ் ஆஃப் எ ஆப்ஜெக்ட் A m1 and the next mass of a body B m2. So these two bodies travels along a straight line. ரெண்டு பாடியும் என்ன ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கொஸ்டின். ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்குது.
ஸோ தென் மூவ் ஆகும்போது along these two bodies travels along a straight line with the velocities u1 and u2. அதனோட initial velocity பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் a is equal to u1 and then initial velocity of b is equal to u2. இது ரெண்டுத்தும் initial velocity இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்குல்ல m1 m2, அப்போ அதை இதையும் பார்க்கும்போது நாங்கள் initial momentum pi is equal to what is that m1 u1. இதை நம்ம வந்து நியூட்டனோட செகண்ட் லாவில் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் initial momentum of b pi is equal to m2 u2. Let the velocity of the body a increased than the b. இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது இது 5 மீட்டர் இதில் அந்த ஸ்பீட்லேருந்து 10 மீட்டர் ஸ்பீடுக்கு கொடுக்கும்போது இது கூட போய் இம்பேக்ட் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க பார். தென் the two bodies, the velocity of the body A is increased than body B. A ஓட ஸ்பீடை B ஓட ஸ்பீடை விட இன்க்ரீஸ் பண்ணும்போது when u1 is greater than u2, then the two bodies A and B collide with each other. The time interval of collision is t. t தான் அதனுடைய டைம் இன்டர்வல். அந்த ரெண்டுத்துக்கும் இடையில் அந்த நடந்த அந்த இம்பேக்ட்னுடைய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t. After the collision, the velocities of bodies A and B are v1 and v2 move along a straight line. அதே straight lineல தான் போகுது, பட் அதனுடைய velocity வந்து சேஞ்ச் ஆகிடுது. What is that? The final velocity of A what is equal to v1 and then final velocity of B is equal to v2. இப்போ இந்த ரெண்டு velocity சேஞ்ச் ஆகும்போது அது momentum சேஞ்ச் ஆகும். What is that? Final momentum of A m1 v1. Final velocity of final momentum of B, what is that? pf equal to m2 v2. m1 v1 m2 v2. Then next, according to second law of Newton, what is the second law? F is equal to ma. During the collision, இந்த collision ஆகும்போது ஆப்ஜெக்ட் A B மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, that is equal to FA force act on B in positive direction. At the same time, the object B give the same force in opposite direction on A in a negative direction. ரெண்டு ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகுது. இந்த A ஆப்ஜெக்ட் ஒரு B ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அது FA in a positive, அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷனில் கொடுக்குது. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு அதே ஆப்ஜெக்ட் B வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் கொடுக்குது. த பாடி A exerts force on body B. பாடி A வந்து ஒரு ஃபோர்ஸை பாடி Bக்கு கொடுக்குது, and then body B exerts the force on body A in opposite direction. அந்த பாடி B வந்து பாடி A மேலே ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் அதே ஈக்குவலில் கொடுக்குது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் தட் ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A. இது ரெண்டுத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். FBன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும், இதுலேருந்து பாடி A மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் தட் இஸ் FB. இது வந்து FB, இது FA. ஸோ இந்த FB ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எது மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் தட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். FB is equal to m2 a2. Because of the reason Newton's second law, F is equal to ma. A is equal to what is that? V minus u by t. So here A1 equal to V1 minus u1 divided by t, and then A2 is equal to V2 minus u2 divided by t. Then FB is equal to what is that? m2 into A2. A2 value என்னது? V2 minus u2 divided by t. இதை அப்ளை பண்ணுங்க. This is equation 1. And the next force on body A due to B. Force body A வந்து B பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா m1 A1 உடைய வேல்யூ நமக்கு தெரியும், இங்க V minus u by V1 minus u1 divided by t. So that is m1 into V1 minus u1 divided by t. According to third law of Newton உடைய third law பேஸ் பண்ணி பார்க்கும்போது F1 equal to minus F2, and then FA is equal to minus FB.
ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா FA ஏ வந்து பிக்கு வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குது, பி வந்து ஏ மேலே நெகட்டிவ் டைரெக்ஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் FB. ஸோ F1ஓட வேல்யூ என்னது, FAவோட வேல்யூ என்னது M1 M2, FAவோட வேல்யூ என்னது M1 into V2 minus V1 minus U1 divided by T. It is equal to minus M2 into V2 minus U2 divided by T. இப்போ இதை அப்ளை பண்ண பிறகு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மைனஸோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் M2 V2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தென் ப்ளஸ் M2 U2. ஸோ ஈக்குவல் டேர்ம் இங்கே கேன்சல் ஆகுது, ஏன்னா ரெண்டு பக்கமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு that is M1 V1 minus M1 U1 is equal to minus M2 V2 plus M2 U2. So then same இதுவே initial velocity ஒரு பக்கமும் final velocity ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா change in the momentum. Then what is that M1 V1 plus M2 V2. இங்கே இருக்கிற மைனஸ் இருக்கிறது என்னாண்ட வந்தால் ப்ளஸில் வந்துடும், இங்கே இருக்கிற ப்ளஸில் இருக்கிறது என்னாண்ட வரும்போது மைனஸில் ஆகிடும். that is equal to M1 U1 plus M2 U2. The above equation confirms what is that sum of momentum of after collision, that is M1 V1 plus M2 V2 is equal to sum of momentum of before collision, that is M1 U1 plus M2 U2. So நல்லா படிங்க, இதை படிச்சு இட்ஸ் a very important question, 5 mark question. படித்து நல்லா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.